வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கிரைம் பேட்ரோல் எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ரேவதின்ற ஒரு பெண் இருக்காங்கல்ல, சம்பளம் 3 மாசமா தரலன்ற மாதிரி போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஊர் தலைவருக்கும் இவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது. ஊர் தலைவர் இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. இவங்கள மட்டும் இல்லாம இவங்க ஹஸ்பண்டையும் டார்ச்சர் பண்றாரு. இந்த மாதிரி நிலைமையில திடீர்னு பார்த்தா ரேவதி இருக்காங்கல்ல, எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. ரேவதியை யார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரி விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ஊர் தலைவர் மேல சந்தேகம் வருது. இதை தாண்டி நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. ஆனா யார் இந்த விஷயத்தை பண்ணாங்கன்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரு ஃபேக்டரியில லேடிஸுங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கிடைக்கல போல. லேடிஸுங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ஸுங்களுக்கும் சம்பளம் கிடைக்கல. ரேவதின்றவங்க தலைமையில எல்லாருமே போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேக்டரியோட ஹெட் பேரு மகேஸ்வரி அப்படின்றது. இப்ப மகேஸ்வரி கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. மகேஸ்வரி தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்க இருந்து கலைஞ்சு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ரேவதி இருக்காங்கல்ல, எங்களுக்கான சம்பளத்தை தா, அப்பதான் இங்க இருந்து போவோம், இல்லனா நாங்க போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த மகேஸ்வரி இருக்காங்க பாத்தீங்களா, ஊர் தலைவருக்கு கால் பண்றாங்க, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஏறக்குறைய இவங்க வீடுமே ஊர் தலைவருக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஊர் தலைவர் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மகேஸ்வரி கிட்ட சொல்றாரு. இவர் தான் ஊர் தலைவரா இருப்பாரு. இப்ப ஆளுங்களை கூப்பிட்டு எப்படியாவது இதை தடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. போராட்டம் பண்றவங்களும் அமைதியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் தலைவரோட ஆளுங்க வேணும்ட்டு அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துருது. அமைதியா போராட்டம் பண்ணா பரவாயில்ல, நீங்க எதுக்காக இந்த மாதிரி அடிச்சு உடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நாங்களாம் இந்த மாதிரி பண்ணலன்ற மாதிரி ரேவதியும் டீமும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நீங்க தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க. இப்ப இதுக்கான நஷ்ட ஈடெல்லாம் யார் தருவா, நீங்க தான் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஊர் தலைவரும் ஆமா சார் இவங்க தான் அடிச்சு உடைச்சிட்டாங்க, சீக்கிரமா லாக் பண்ணி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஊர் தலைவர் பிளான் பண்ணி தான் இவங்களை லாக் பண்ணிருக்காரு போல. மகேஸ்வரி இதுக்காக ஊர் தலைவருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, லாக் பண்ணி உங்களை கூட்டிட்டு போயிடுறாரு. சார் நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ரேவதியும் மத்த லேடிஸும் கெஞ்சிட்டு இருக்காங்க. மத்த லேடிஸ் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ரேவதி தான் கடைசி வரைக்கும் போராட்டம் பண்ணோன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இவர் பேரு மோகன் அப்படின்றது ரேவதியோட ஹஸ்பண்டா இருப்பாரு. சரி என் ஒய்ஃபை விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்கும் போது, இவ்வளவு நஷ்டம் இருக்கு, 25,000 ரூபாய் தந்தா உன் ஒய்ஃபையும் மத்தவங்களையும் விடுறேன், அப்படி இல்லைன்னா விட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. எங்க நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது, காசு தந்தா தானே நீங்க எல்லாம் போக முடியும், நான் எப்படியாவது காசை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்ப மத்த லேடிஸுங்களுமே ரேவதிக்கு எதிராக திரும்பிடுறாங்க. ஒன்னால் தான் நாங்களும் இப்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப மோகன் வீட்டுக்கு வந்துடுறாரு. 25,000 ரூபாய் பெரிய அமௌண்ட்ல இவர்கிட்ட சுத்தமா இல்ல போல. இவரோட அம்மா ஞாபகார்த்தமா ஒரு வளையல் இருக்கும், அதை வித்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர் தலைவர் மகேஸ்வரிக்கு ஏன் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாருன்னா, மகேஸ்வரியை கீப்பு மாதிரி வச்சிருக்காரு போல, அதனால தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. நீ முன்னெல்லாம் எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருந்த, இப்ப என்னடானா எனக்கு தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. எனக்கு 2 பசங்க இருந்தாங்க, 2 பேரையும் கட்டி கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் விருப்பப்பட்ட மாதிரி தான் வாழுவேன், நீ விருப்பப்பட்டா இந்த வீட்டுல இரு, அப்படி இல்லைன்னா இங்க இருந்து போன்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த மகேஸ்வரிக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃபுமே எதுவுமே பேச முடியாம ரூம்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் மோகன் இந்த இடத்துக்கு வராரு. என் ஒய்ஃப் பண்ணது தப்பு தான், இந்தாங்க காசு, என் ஒய்ஃபை விட சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மகேஸ்வரி இருக்காங்கல்ல, அப்படி எப்படி விட முடியும், ஊர் தலைவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் ரேவதியை விட முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவ சொல்றது சரிதான், உன் பொண்டாட்டி என் காலில் வந்து விழணும், அப்பதான் விடுவன்ற மாதிரிலாம் ஊர் தலைவரும் சொல்றாரு. மோகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மோகன் நேரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. நீ மன்னிப்பு கேட்டாதான் உங்க எல்லாரையும் விடுவாங்க அப்படின்ற மாதிரி மோகன் ஒய்ஃபுக்கு புரிய வைக்கிறாரு. அப்ப கூட ஒய்ஃப் முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றதை கேளு, மன்னிப்பு கேட்டு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. சோ இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, மன்னிப்பு கேளுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவங்களுமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி மன்னிப்பு கேட்கும் போது இந்த ஊர் தலைவர் ரேவதியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தப்பா டச் பண்றாரு. இதுல இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அழுதுகிட்டே ஓடினவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் வராங்க. ஊர் தலைவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா மோகனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, வேகமா அந்த ஊர் தலைவரை அட்டாக் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. என் ஒய்ஃப் மேலேயா கைய வச்சன்ற மாதிரி அட்டாக் பண்ண பாக்குறாரு.
ஊர் தலைவரும் தடுத்து சண்டை போடுறாரு. அதே மாதிரி ஊர் தலைவருக்கு தானே போலீஸுங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. போலீஸை உடனே இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, மோகனை லாக் பண்ணி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. மோகன் மாட்டிக்கிட்டாருன்றது ஒய்ஃபுக்கு தெரிய வருது இல்ல. இப்போ ஒய்ஃபுமே ஹஸ்பண்டை வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இல்ல, எஸ்ஐ தான் இருக்காரு. நைட்டு நேரம் எஸ்ஐ பார்த்துப்பாரு, பகல் நேரம் இன்ஸ்பெக்டர் பார்த்துப்பாரு போல. என் ஹஸ்பண்ட் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஊர் தலைவரும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எஸ்ஐ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐமே இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. காலையில இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. நீ என்னையா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன சொல்றேனோ அதை கேட்கறது மட்டும் தான் உன்னோட வேலைன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதனால எஸ்ஐயால எதுவுமே பண்ண முடியல. எஸ்ஐமே வந்து என்ன மன்னிச்சிருமா, என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி அவங்களை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஹஸ்பண்ட் வேற உள்ள அடி வாங்கிட்டு இருக்காருல, இத பாக்குற ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒய்ஃபோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, தம்பியா அண்ணனான்னு தெரியல, அவர் லாயரா இருப்பாரு. அவர் பேரு அசோக் அப்படின்றது. அசோக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணா அசோக்கோட ஃபியான்சே தான் எடுக்கிறாங்க. இவங்க பேரு மாலினி அப்படின்றது. உங்க அண்ணனும் நானும் இப்பதான் ட்ரிப்புக்காக வெளியே வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் கூட அவரை தனியா விட மாட்டீங்களா, தயவு செஞ்சு காலை கட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என் அண்ணனால் தான் ஹெல்ப் பண்ண முடியும், என் அண்ணன் கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு பாக்குறாங்க. ஆனா மாலினி அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, கிருஷ்ணால் கேனை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அண்ணன் அந்த அசோக் இருக்காருல வந்துடுறாரு. எனக்கு போன் வந்ததான்ற மாதிரி மாலினி கிட்ட கேக்குறாரு. சேச்சே அதெல்லாம் வரவே கிடையாது, அதே மாதிரி இன்னைக்கு முழுக்க என் கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், போன் எல்லாம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன இருக்கு, நான் போனை தொடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல தங்கச்சி அந்த சைடுல பிரச்சனையில இருக்காங்க. ஆனா அதை பத்தி இந்த ஃபியான்சே சொல்லாம மறைச்சிடுறாங்க. இந்த நாள் நைட்டு ரேவதியை யாரோ உயிரோட கொளுத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யார் இந்த விஷயத்தை பண்ணாங்கன்றத தெளிவா நமக்கு காட்டல. ஆக்சுவலா ஒரு வாரம் கழிச்சு முக்கியமான டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, சால்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இதுக்கப்புறம் இவரை இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன், அந்த ஸ்டேஷன்ல இருக்கவரை சிஐன்னு சொல்றேன், அதாவது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ரேவதி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னல, ரேவதி இறந்து போயிருக்க மாட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹஸ்பண்டும் காயப்பட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவங்க எல்லாருமே என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது ரேவதி அன்னைக்கு நைட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க, ஹஸ்பண்டை விடுங்க இல்லனா தீ குளிப்பன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிஐயும் அசிஸ்டன்ட்டும் சுத்தமா இதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. தீ குளிக்கணும்னா குளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது, நீ அந்த ஊர் தலைவர் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டாதான் உன்னோட ஹஸ்பண்டை வெளியே விட முடியும், சீக்கிரமா அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற வழி இல்லாம இவங்களுமே அந்த ஊர் தலைவர் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போல. இவனுங்களுமே தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. இதனால கோவப்பட்ட ரேவதி இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. சார் ரேவதி அங்க இருந்து கிளம்பி போனா, இவனுங்க எல்லாம் மீறி நடக்க பார்த்ததுனால தான் கிளம்பி போனா அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மோகனை இவங்க வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போறாங்க. அதாவது செல்லுக்குள்ள இருக்க மோகனை ஒரு பகுதிக்கு கூட்டு போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல திருட்டு நடந்ததா தகவல் கிடைச்சது, என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போற வழியில இறக்கி விட்டுட்டாங்க, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மோகன் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல தான் அசோக் நின்னுட்டு இருக்காரு. அதாவது ரேவதியோட அண்ணன் நின்னுட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் எதனால வர முடியாம போச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தங்கச்சி கால் பண்ணதை பத்தி ஃபியான்சியை மறைச்சிட்டாங்க பாத்தீங்களா, அப்புறமா தான் இவருக்கு தெரிய வந்திருக்கும். என் தங்கச்சி அப்ப பேசும்போதே நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே சரியா இருக்கும், எல்லாம் ஒன்னால் தான் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஃபியான்சியை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் ஃபியான்சியை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கடுப்பாயிருக்காரு. இதுக்கப்புறம் உன் கூட என்னால ஒரு லைஃபை வாழ முடியாது, இந்த நீ போட்டு விட்ட ரிங்குன்ற மாதிரி கழட்டி தந்துடுறாரு. இவங்களுமே இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு, அவருமே இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. உங்க தங்கச்சி கிட்ட ஏதாவது பேசி பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், அவ பேசுற நிலைமையிலேயே இல்ல, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கான்ற மாதிரி அசோக் சொல்லிட்டு இருக்காரு. சரி டாக்டரை பார்த்து பேசலான்ற மாதிரி இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க கண்டிஷனை பாக்குறாங்க. டாக்டரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்களை கொண்டு வந்துட்டு இருக்கும் போது இவங்க ஏதோ ஒண்ணு நர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சரி சரி, எந்த நர்ஸ் கிட்ட சொன்னாங்களோ அந்த நர்ஸை சீக்கிரமா வர வைங்க, நாங்க பேசணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல சிஐ இல்ல, எஸ்ஐயும் அசிஸ்டன்ட்டும் தான் இருக்காங்க. அதாவது சிஐக்கு ஒரு அசிஸ்டன்ட், எஸ்ஐக்கு ஒரு அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி ஸ்டேஷன்ல போட்டிருப்பாங்க போல. எஸ்ஐமே நடந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது ரேவதிக்கும் ஊர் தலைவருக்கும் ப்ராப்ளம் வந்தது, சிஐ கூட அந்த ஊர் தலைவருக்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்களை பண்ணாரு பாத்தீங்களா, அது எல்லாத்த பத்தியும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நானுமே ரேவதிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் சார், என்னால எதுவுமே பண்ண முடியல, அந்த நாள் நைட்டு என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரேவதி எரிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அசோக் இந்த இடத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாரு. ஏன்னா இவரே ஒரு லாயர் தானே,
தானே கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க தான் என் தங்கச்சியோட நிலைமைக்கு காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த எஸ்ஐ தான் பொறுமையா பேசி புரிய வச்சிருப்பாரு. சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, என்னால முடிஞ்சிருந்தா நான் காப்பாத்தி இருப்பேன், எல்லாம் என் கையை மீறி போயிருச்சுன்றத புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஊர் தலைவர் சிஐ அப்படின்ற மாதிரி இந்த அசோக்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்னன்னா அந்த நாள் நைட்டு ரேவதி கிட்ட 2-3 பேர் எல்லை மீறி நடந்த மாதிரி இருக்கும். ஊர் தலைவர் எல்லை மீறி நடந்தது தெரியும், சம்மதத்தோட தான் அவர் நடந்தாரு. ஆனா அதை தாண்டி 2 பேர் எல்லை மீறி நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை எரிச்சிருக்கிறது தெரிய வருது. ஸ்டார்டிங்கே செக் பண்ணிருப்பாங்கல்ல, அது மூலியமா தெரிய வந்திருக்கும். அந்த 2 பேர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை சிஐயும் அவரோட அசிஸ்டன்ட்டும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஆங்கிள் கேஸை கொண்டு போகணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஊர் தலைவர் கிட்ட பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் கான் வந்திருக்காரு. இப்ப கான்மே நடந்தது உண்மையான்னு கேக்குறாரு. ஆமா நடந்தது உண்மைதான், இதுல என்ன இருக்கு, எல்லாமே அவ விருப்பத்தோட தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா எரிச்சது யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எரிச்ச விஷயத்த நீங்க ஏன் பண்ணிருக்க கூடாதுன்ற மாதிரி கான் கேக்குறாரு. சார் அவளை எப்படி சார் நான் எரிப்பேன், அவ கூட ஒன்னா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி எரிப்பேன், நாளா இந்த விஷயத்த பண்ணல, நீங்க வேற யாரையாவது போய் சந்தேகப்பட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. இப்ப கான் எந்திரிச்சு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஊர் தலைவரோட ஒய்ஃப் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் மேல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு கேட்கும் போது அந்த மகேஸ்வரி மேலதான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த நாள் இவர் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது மகேஸ்வரி சண்டை போடுறதுக்காக வராங்க. இவர் ரேவதி கூட ஒன்னா இருந்திருக்கிறது மகேஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு போல. என் கூட பழகிக்கிட்டு ரேவதி கூட நீங்க எப்படி ஒன்னா இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் தொட்டு தாலி கட்டின என்னோட ஒய்ஃபே என்ன கேட்கல, நீ என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி மகேஸ்வரியை இவரை திட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ரேவதியை என் கூட வச்சுக்கலான் இருக்கேன், ஏன்னா உன்னை விட எனக்கு ரேவதி தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதுல இவங்க கடுப்பாயிடுறாங்க. அந்த ரேவதியை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்பி போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த ஒய்ஃப் கவனிச்சிருப்பாங்க. இப்ப கானோ எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி பேசிட்டே இங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து சிஐ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த எஸ்ஐ நம்மளை பத்தி இல்லாதத பொல்லாதத சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி சிஐக்கு கோவம் வருது. அதனால எஸ்ஐயை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. உடனே கான் தடுத்துறாரு. அவன் இல்லாதத பொல்லாதத சொல்ல, நீ பண்ண விஷயத்தை தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரோட டீம் இருக்காங்கல்ல, இந்த ஸ்டேஷன்ல தான் இவங்களோட விசாரணை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டீ கொடுக்கறவன் இருக்கான் பாத்தீங்களா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல டீ எல்லாம் தந்துட்டு இருக்கான். அவனால பேச முடியாது போல. இதை தாண்டி இன்ஸ்பெக்டர் டீம்ல இருக்க லேடி ஆபீசர் இருக்காங்கல்ல, அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அப்பதான் ரேவதிக்கும் அந்த அண்ணனோட ஃபியான்சேக்கும் செட் ஆகாதுன்றது தெரிய வருது. அது என்னன்னா, எப்ப பருவம் அண்ணன் கிட்ட நீ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க, அண்ணனை அடிக்கடி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருக்க, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் என் புருஷன் இருக்காரா, இதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ண உன்னை ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி விசாரிக்கும் போது ரேவதிக்கும் ஹஸ்பண்டான மோகனுக்குமே அடிக்கடி சண்டை வரும் போல. மோகன் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் பிரச்சனை பண்ணுவாரு போல, அடிப்பாரு போல. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட பேரு ஹர்ஷா அப்படின்றது. ஹர்ஷாவும் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா தகவலை பத்தியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் 2 பேர் மேலதான் சந்தேகப்படுறாரு. அதாவது ஊர் தலைவர் எல்லை மீறி நடந்துட்டாரு, அதை தாண்டி 2 பேர் எல்லை மீறி நடந்தது சிஐ அசிஸ்டன்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேரையும் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மறுநாள் 2 பேருமே வந்துடுறாங்க. இவங்களுமே மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அந்த நாள் நைட்டு நீங்க 2 பேர் தான் இருந்திருக்கீங்க, நீங்க 2 பேர் இருக்கும் போதுதான் ஊர் தலைவர் கிட்ட ஒன்னா இருந்துட்டு ரேவதி வந்திருக்கா, ரேவதி கிட்ட நீங்களும் எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, அவ அங்க இருந்து பயந்து ஓடி இருக்கா, இருந்தாலுமே அவளை ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக ஸ்டேஷனை விட்டு கிளம்பி இருக்கீங்க. போகும்போது மோகன் அங்க இருந்து கூட்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு நீங்க எல்லை மீறி நடக்கிறதுக்காக போயிருக்கீங்க, நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சத்தியமா நாங்களாம் பண்ணல சார், நாங்க கிளம்புனதுக்கு காரணம் ஒரு கேஸ் வந்தது, அந்த கேஸ் அட்டென்ட் பண்றதுக்காக தான் கிளம்பணும், அதே மாதிரி மோகனை விட்டுலான்றதுக்காக தான் கூட்டு போனோம், மத்தபடி நாங்க ரேவதியை எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்கன்னு அடிக்கிறாரு. அப்பயே இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க ஸ்டேஷனை விட்டு கிளம்புறது பதிவாயிருக்கு, ஆனா எங்க போனாங்கன்றத ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அங்கெல்லாம் சிசிடிவி இருக்க மாட்டேங்குது போல. இப்ப ஹர்ஷா பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, அந்த நர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அவங்க உங்ககிட்ட ஏதோ சொன்னாங்களாமே, என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. டீ கடைக்காரன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றது கிளியரா எனக்கு புரியலன்ற மாதிரி இந்த நர்ஸ் சொல்றாங்க. டீ கடைக்காரனா, என்னதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதை பத்திலாம் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அவருக்குமே டீ கடைக்காரன் கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது.
ஆக்சுவலா மாலினி அடிக்கடி ரேவதியை மிரட்டினது தெரிய வருது இல்ல, அதனால மாலினி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது அசோக்கோட ஃபியான்சேவா ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்டயும் அந்த பொண்ணோட அண்ணன் கிட்டயும் விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நீ அடிக்கடி ரேவதியை மிரட்டி இருக்க, அசோக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த தங்கச்சி தான் காரணம்ன்ற மாதிரி தங்கச்சி மேல கோவத்துல இருந்திருக்க, அதனால நீ தான் சாவடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த கான் கேட்டுட்டு இருக்காரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா சார், அவன் மேல நான் கோவத்துல இருந்தது உண்மைதான். ஏன்னா நாங்க 2 பேர் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த உதவி இந்த உதவின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட கூட்டு போயிடுவா, அதாவது ஃபியான்சேவா கூட்டு போயிடுவா, அதனால கோவத்துல இருந்தேன். அதுக்காக நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன்? கொலைலாம் நான் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை தங்கச்சிக்காக அண்ணன் இப்படி பண்ணிருப்பாரான்ற மாதிரி அண்ணன் கிட்டயும் விசாரிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மாலினியோட அண்ணன் பேரு விஜய் அப்படின்றது. அவருமே நான் எதுக்காக சார் பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவர்கிட்ட நிறைய விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா அவங்க எரிக்கப்பட்டாங்கல்ல, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பாக்குறாங்க. அந்த இடம்னா எக்ஸாக்ட்டா அந்த இடம் இல்லாம சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்க்கும்போது காண்டம் கிடைக்குது. இதை எடுத்து வச்சுக்கலாம், சந்தேகப்படுறவங்க கூட மேட்ச் பண்ணி பார்க்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இத பத்திலாம் டீமை சேர்ந்தவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டீமுக்கு வேற ஒருத்தங்க மேல சந்தேகம் இருக்கு. அது யார் மேலனா மகேஸ்வரி மேல. ஏன்னா மகேஸ்வரி வந்து ரேவதியை நான் விட மாட்டேன்ற மாதிரி கோவமா பேசிட்டு போயிருப்பாங்க. ஒய்ஃப் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த மகேஸ்வரி கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவளை ரீச் பண்ணலான்னு பார்த்தா ரீச்சே பண்ண முடியல, எங்கேயாவது போய் பதுங்கிட்டாலான்றது தெரியல அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அப்ப சீக்கிரமா அந்த மகேஸ்வரியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஊர் தலைவர் கூட பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ரேவதியோட ஹஸ்பண்ட் மேலேயும் சந்தேகம் வருது. இதை பத்தி அசோக் கிட்ட இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கோவம் வந்துருச்சுன்னா உன்னோட மாமா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது போலியே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க. அதாவது உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால அவர் கோவத்துல உன் தங்கச்சி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சேச்சே அப்படிலாம் கிடையாது சார், அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அவர் குடிச்சிட்டா கொஞ்சம் மோசமா தான் நடந்துப்பாரு, ஆனா அவர் ரொம்ப மாறிட்டாரு சார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அசோக்குமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாமா இருக்காருல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவரோட கையை அவரே அறுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப பக்கத்துல இருக்க அசோக் தான் தடுத்திருப்பாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும் போது நானுமே ஒரு விதத்துல இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃபை இவர் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரேடியா என்ன சாவடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே பேசியிருப்பாங்க. இவருக்குமே ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. இந்த குடிச்சா மட்டும் நான் எப்படி இப்படி மாறிடுறேன்னு தெரியல, இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன், நான் சொல்றதை நம்புன்ற மாதிரி இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்பாரு. இதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறது தான் என்னோட வேலை, உன்னை எந்த ஒரு விதத்திலையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட ப்ராமிஸ் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த சமயம் என்னோட ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, என் ஒய்ஃப் கிட்ட ஆளுங்க எல்லை மீறி நடக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, நான் காப்பாத்தி இருக்கணும், என்னால முடியலன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி போலீஸ் டீமை சேர்ந்தவங்க இவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. ரேவதி சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இருக்கும் போது நர்ஸு கிட்ட வந்து டீ கடைக்காரன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டீ கடைக்காரன்னு ஏதோ சொல்றதுக்கு வந்திருப்பாங்க, சொல்ல முடியாம இருந்திருக்கும். இப்ப டீ கடைக்காரனை கூப்பிட்டு இவங்க பேசி பாக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா, இவனால பேச முடியாது. அதனால ரேவதியோட போட்டோவை காமிச்சு, இவங்க உங்ககிட்ட ஏதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்களா, இல்ல உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது சொன்னாங்கன்னா அதை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இல்ல இந்த லேடியை நான் சில வாட்டி பார்த்திருக்கேன், ஆனா இந்த லேடி என்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு, இந்த லேடி அன்னைக்கு நைட்டு நீ பாத்தியான்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல அன்னைக்கு நைட்டு நான் பார்க்கலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்காக டீ கடைக்காரன்னு சொன்னாங்க? ஒருவேளை வேற எங்கேயாவது டீ கடை வச்சிருக்க பையனை பத்தி சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவங்களுக்கு சாம்பிள் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த சாம்பிள்ல பிரோஜனமா எதுவுமே கிடைச்சிருக்காது. ஏன்னா பிரோஜனமா கிடைச்சிருந்ததுன்னா சிஐ கூடயும் சிஐயோட அசிஸ்டன்ட் கூடயும் கம்பேர் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி இவங்களால சுத்தமா கம்பேர் பண்ணி பார்க்க முடியல. சோ அதுக்கப்புறம் எரிச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எரிச்சது யாருன்றதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இவனுங்க 2 பேர் கார்ல போயிருக்காங்க. ஒரு கேஸுக்காக போனதா சொன்னதும் உண்மைதான், அந்த கேஸ் இடத்துக்கும் போயிருக்காங்க. அதை தாண்டியும் டைம் இருந்திருக்கு. அந்த டைம்ல கூட ரேவதியை எங்கேயாவது பார்த்து இப்படி பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் மகேஸ்வரி ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப மாட்டிக்கிறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி மகேஸ்வரியை பிளேம் பண்ற மாதிரிலாம் போலீஸுங்க பேசிட்டு இருக்காங்க. சார் சத்தியமா அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த நாள் நைட்டு நான் ரேவதியை பார்த்தது உண்மைதான், ஒரு விஷயம் நடந்ததுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்களுமே சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த ஊர் தலைவர் கூட ஒன்னா இருந்துட்டல்ல, என்ன பத்தி தப்பா சொன்னியே, இப்ப நீயும் அந்த தப்பான காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ரேவதியை திட்டுறாங்க. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு பண்ணல, என் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன், நீயும் நானும் ஒண்ணு கிடையாதுன்ற மாதிரிலாம் கோபமா பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஊர் தலைவர் ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு, அதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வெளி உலகத்துக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் ரேவதி பேசிட்டு போயிருப்பாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே ஊர் தலைவர் கிட்ட அவ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போறா,
நீங்க என்ன தப்பான விஷயத்த பண்றீங்கன்னு மகேஸ்வரி கேட்டிருப்பாங்க. ஊர் தலைவர் திரு திருன்னு முழிச்சிருப்பாரு. நீ கொஞ்ச நாள் இந்த பக்கம் வராத கிளம்புன்ற மாதிரி உங்களை அனுப்பி விட்டுருப்பாரு. எது ஊர் தலைவர் வேற ஏதோ தப்பான விஷயம் பண்றாரா என்னன்னு கேட்கும் போது அதுதான் எனக்கும் தெரியலன்ற மாதிரி மகேஸ்வரி சொல்றாங்க. ஆனா அந்த தப்பு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால ஊர் தலைவரே கூட பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி மகேஸ்வரி சொல்றாங்க. இப்ப இந்த டீமை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்குது. அது என்னன்னா ஊர் தலைவர் எதுக்காக ரேவதியை சாவடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப மோட்டிவ் கிடைச்சிருது. அதாவது ஊர் தலைவரும் சிஐயும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. அதை பத்தி ரேவதிக்கு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே ஊர் தலைவர் எல்லை மீறி நடந்த மாதிரி சிஐயும் அசிஸ்டன்ட்டும் எல்லை மீறி நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எரிச்சு சாவடிச்சிருக்காங்க. சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இவங்க 3 பேரையும் லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவரை லாக் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஊர் தலைவரை வண்டியில ஏறுங்க ஏறுங்கன்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதியை கொல்லாம விட மாட்டேன் மகேஸ்வரி சொன்னதா ஊர் தலைவர் வைஃப் சொன்னாங்கல்ல, உண்மையில மகேஸ்வரி அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன் பொய் சொன்னீங்கன்னு வைஃப் கிட்ட கேட்கும் போது, ஆக்சுவலா மகேஸ்வரியை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டா என் ஹஸ்பண்ட் கூட நிம்மதியா வாழலாம் நினைச்சேன், அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கூட வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி காணோம் கேட்டுட்டு கிளம்புறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு கிடைச்ச சாம்பிளை மேட்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்த சாம்பிள்லாம் வேஸ்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் அடிச்சு தான் ஒத்துக்க வைக்கணும். அதாவது சிஐயும் அசிஸ்டன்ட்டையும் அடிச்சு தான் ஒத்துக்க வைக்கணும். சோ இவங்க 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதை வச்சே ஊர் தலைவரை லாக் பண்ணிடலாம். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப எஸ்ஐ இருக்கார்ல, எல்லாமே ரெடி சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 2 பேரை பேசுறதுக்காக உட்கார வச்சிருக்காரு போல. இப்ப இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துக்கு பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கீங்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோங்கன்ற மாதிரி கேட்கும் போது நாங்கெல்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே ஆமா நாங்க தான் இந்த விஷயத்தை பண்ணோன்ற மாதிரி ஒத்துக்குறாங்க. ஏண்டா அதை ஒத்துக்கிறதுக்கு இவ்வளவு நேரமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவத்துல இன்னும் 4 அடி அடிக்கிறாரு. ஒத்துக்கிட்டாங்கல்ல, ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ஊர் தலைவரையும் லாக் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரோட டீமை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் இவங்களுமே கார்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது டீ கடை வச்சிருக்கவன் இருக்கான் பாத்தீங்களா, யாருகிட்டயோ பேக கை மாத்திட்டு இருக்கான். எதர்ச்சியா இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஹெட்லைட் ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அசிஸ்டன்ட் வேகமா ஹெட்லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாரு. அங்க என்ன நடக்குது அப்படின்றத கார்க்குள்ள உட்காந்து இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. அதாவது டீ கடை வச்சிருக்கவன் வேற யார்கிட்டயோ பேக கை மாத்துறான். பேக வாங்குறவனை எங்கேயோ பார்த்திருக்கமே, அந்த விஜய் வீட்டுல டிரைவரா இருந்தவன் தானே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஒரு கான்ஸ்டபிள் ஒரு பேக வாங்கிட்டு போறாரு. இந்த கான்ஸ்டபிளை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபாலோ பண்றாங்க. அந்த கான்ஸ்டபிள் யார்கிட்ட காசை தராருன்னா நல்லவன் மாதிரி நடிச்ச எஸ்ஐ கிட்ட தான் காசை தராரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி காசை எண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் உள்ள வந்து லாக் பண்றாங்க. அந்த டீ கடை வச்சிருக்கவன், அதே மாதிரி விஜயோட டிரைவர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்றாங்கன்னு தெரியுது. விஜயோட டிரைவர் இவங்க விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் திருட்டு மொழியோட இவங்களை பார்த்திருப்பான். இப்பதான் அந்த விஷயத்தை தெளிவா நமக்கு காட்டுறாங்க. அதாவது அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல, விஜய்க்காக காசை கைமாத்துறதுக்கு வருவான் போல. அப்ப விஜய், டீ கடைக்காரன், அதே மாதிரி இந்த எஸ்ஐ எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, என்னடா பண்றீங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி இந்த எஸ்ஐ கிட்ட விசாரிக்கிறாங்க. எஸ்ஐ நல்லவர் மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனா இப்பதான் இவர் பண்ற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த இடத்துல எப்படியாவது நிறைய காசு பார்க்கணும்னு யோசிப்பான். இங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் கரப்டட் ஆளுன்றது தெரிய வருது. ஊர் தலைவரும் தப்பான விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு துடிப்பா இருக்காருன்றது தெரிய வருது. இவங்க 2 பேரை யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் விஜய் தெரிஞ்சவன் தான். அந்த விஜயை பொறுத்த வரைக்கும் ட்ரக் பிசினஸ் எல்லாம் பண்றான் போல. அந்த ட்ரக் பிசினஸ் இந்த இடத்துல பெரிய லெவல்ல பண்ணலாம்ன்ற மாதிரி இவன் பிளான போடுறான். யாரு இந்த எஸ்ஐ பிளான போடுறான். எஸ்ஐயும் விஜயும் சேர்ந்த மாதிரி ஊர் தலைவரையும் இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி சிஏயும் இதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு நம்ம டீ கடைக்காரனை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கை மாத்துறதுக்குலாம் டீ கடைக்காரனை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு பெரிய கிரைமை இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரேவதி எதர்ச்சியா இந்த விஷயத்தை தான் கவனிச்சிருப்பாங்க. எப்படி கவனிச்சாங்க அப்படின்றது இப்பதான் நமக்கு படிப்படியா தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர் தலைவருக்கு அப்பப்ப இவங்க ட்ரக் எல்லாம் கொண்டு போய் தருவாங்க. அவருமே ட்ரக் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாப்பாரு. ஓகே இத பிசினஸ் பண்ணிரலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி ட்ரக்கை டேஸ்ட் பண்றதுக்காக கொண்டு போனாங்கல்ல, அதுதான் ரேவதி கவனிச்சிருப்பாங்க. டீ கடைக்காரன் தான் டேஸ்ட் பண்றதுக்காக கொண்டு போயிருப்பான். இது மூலியமா இந்த ஊர் தலைவர் பெரிய தப்பு பண்றது தெரிஞ்சிருது. நம்ம பண்றது அந்த ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ஊர் தலைவர் எஸ்ஐக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. அந்த சமயம் சிஐயும் அசிஸ்டன்ட்டும் வேலை விஷயமா வெளியே போயிட்டாங்கல்ல, நம்ம தான் இந்த விஷயத்தை பண்ணோன்ற மாதிரி எஸ்ஐ யோசிச்சிருப்பாரு. எஸ்ஐக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காருல, இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ரேவதியை லாக் பண்ணிருப்பாங்க.
சாவடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, எல்லை மீறி நடந்துடலான்ற மாதிரி இவங்க 2 பேர் தான் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களை எரிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி எரிச்சு விட்டுருப்பாங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. ஆனா மகேஸ்வரி நடுவுல வந்து பிரச்சனை பண்ணும்போது மகேஸ்வரி கிட்ட ஊர் தலைவர் தப்பு பண்றதா சொல்லியிருப்பாங்க. மகேஸ்வரிக்கு அந்த தப்பெல்லாம் தெரியாது. அதாவது ஊர் தலைவர் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது மகேஸ்வரிக்கு தெரியாது. அவ என்னென்னமோ சொல்றாளே, நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு கேட்கும் போது இவரு ஷாக் ஆயிடுறாரு. ஐயையோ, நம்ம அந்த ட்ரக் எல்லாம் செக் பண்ணதா அவ பாத்துட்டா போல, அதனால உடனே எஸ்ஐக்கு கால் பண்ணி சொல்லலான்ற மாதிரி இவர் எஸ்ஐக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, சிஏ எதுக்காக ஒத்துக்கிட்டாருன்ற கேள்வி வருது. அதுக்குமே எஸ்ஐ காரணத்தை சொல்றாரு. இவங்க 2 பேர் அடிச்சு விசாரிக்கும் போது வேணும்ட்டே இந்த எஸ்ஐ என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒழுங்கு மரியாதையா நீங்க பழியை ஏத்துக்கோங்க, ஏன்னா உங்க வீட்டு பசங்களை நான் கடத்தி வச்சிருக்கேன், நீங்க மட்டும் ஒத்துக்கலனா சாவடிச்சிருவேன்ற மாதிரி இந்த எஸ்ஐ அவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி மிரட்டி இருப்பான். அதனால தான் அவங்க ஒத்துருப்பாங்க. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றான். இப்ப எஸ்ஐயும் கூட இருக்க அந்த கான்ஸ்டபிளையும் லாக் பண்றாங்க, ஊர் தலைவரையும் லாக் பண்றாங்க. இவங்க 3 பேருக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதை கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இன்னொன்னு வாட்டி குழப்பமான பகுதியை கேட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும். கண்டிப்பா இந்த கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.